ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மனோஜ் அண்ட் வெல்கம் பேக் அகைன். யாலு மொபைல்ஸ்லேருந்து Realme GT60 வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். திஸ் இஸ் அ கேமிங் சென்ட்ரிக் செல்ஃபோன். இந்த செல்ஃபோனோட ப்ரைஸ் இன் இந்தியா வந்து 30,000 இருந்து 40,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு வேரியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்ஃபோன் வந்து 4 வேரியண்ட்ல வருதுங்க. 8GB + 128GB, 8GB + 256GB, 12GB + 256GB அண்ட் 12GB + 512GB. நான் வச்சிருக்கிறது வந்து 12GB + 256GB வேரியன்ட். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 8GB + 128GB ரோம் இருக்கக்கூடிய வேரியன்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரோம் டெக்னாலஜி வந்து UFS 3.1 தான் கிடைக்கும். மிச்ச எல்லா வேரியேஷன்ஸ்லயும் உங்களுக்கு UFS 4.0 கிடைக்கும். அதனால வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு வாங்க. அண்ட் இப்போ இந்த செல்போன் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எனக்கு வீடியோ போட ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. திஸ் இஸ் தி பாக்ஸ். கம்ப்ளீட்டா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. மேக் இட் ரியல் அப்படின்னு எழுதிருக்காங்க. இதை ஓபன் பண்ணா யூ ஹேவ் தி சாஃப்ட் கேஸ். அந்த டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுக்காம நல்லா மேட் ஃபினிஷ்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா தொட்டு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. உள்ள வந்து நல்லா கிரிப் கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வாட் எவர், திஸ் இஸ் ரியலி குட். அண்ட் தென் யூ ஹேவ் தி சிம் எஜெக்டர் பின், சோ சேஃப்டி கைட் as well as குயிக் கைட், சீல் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. தென் யூ ஹேவ் தி ஃபோன். இது ஓரமா வச்சலாம். வா, எவ்வளோ பெரிய சார்ஜர் பாருங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. செம்ம பெருசா இருக்குங்க. அண்ட் அவுட்புட் வந்து டைப் ஏல கொடுத்துருக்காங்க. அண்ட் USB டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள். ஓகே, கமிங் டு தி டிசைன் ஆஃப் திஸ் ஃபோன். ஃபர்ஸ்ட் இந்த செல்போன் இப்படி கையில் எடுத்து பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த செல்போன் நல்லா பிரீமியமா இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா யூனிக்கா இருக்குது. நிறைய பேர் நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பர்டிகுலர் அந்த நானோ மிரர் டிசைன், 2 கைண்ட் ஆஃப் கிரீன் கலர் இருக்கு. உங்களால பார்க்க முடியுதா? நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தான். இந்த இடத்துல செப்பரேஷன்லாம் கிடையாது. ஒரே மெட்டீரியல் தான். சம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து இங்க பம்பாட் பண்ணிருக்காங்க. So அது பார்க்கிறதுக்கு வேற கலர்ல தெரியுது. ஒண்ணும் இல்ல, இந்த கேமரா மாடியில மட்டும் அப்படியே ஐசோலேட் பண்ணிருக்காங்க. பட் வாட் எவர், திஸ் லுக்ஸ் ரியலி பிரீமியம். அண்ட் இது என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு கம்பெனி சொல்லவே இல்லை. பட் நான் பார்த்த வரைக்கும் திஸ் இஸ் அப்சல்யூட்லி பிளாஸ்டிக். அண்ட் அது மட்டும் கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கிடையாது, டஸ்ட்டுமே வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால ஒரு துணி வச்சு அப்பப்போ தொடச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரேமும் சொல்லவே வேண்டாம், திஸ் இஸ் ஆல்சோ பிளாஸ்டிக். பட் ஒரு நிமிஷம், கமிங் டு தி டிஸ்பிளே, திஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை Corning Gorilla Glass Victus 2, a really tough glass. அண்ட் ஓவரால் இந்த செல்போன் IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரூஃப்லாம் கிடையாது. அதனால லைட்டா மழையிலும் தண்ணிலையும் டஸ்ட்லையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் யூஸ் பண்ணாதீங்க, செல்போன் போயிடும். அண்ட் கமிங் டு தி போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அதனால இப்படிலாம் வச்சு படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, கீழே விழுந்துடும். பிகாஸ் திஸ் இஸ் a curved display. பேக்ல பேனலுமே வந்து ஸ்லைட்டா கர்வ் பண்ணிருக்காங்க. பட் ஃப்ரேம் வந்து பிளாட்டா தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னு தெரியல, இப்படி வச்சா நிக்க மாட்டேங்குது, டம்மு கீழே விழுந்துருது. அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி ஃபோன் யூ கேன் see the power on off button. அதுக்கு மேல வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பட்டனா கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் வந்து நல்லாவே இருக்குதுங்க. பாட்டம்ல யூ ஹேவ் தி சிம் ட்ரே. இதை கொஞ்ச நேரத்துல ஓபன் பண்ணி காட்டுறேன். தென் யூ ஹேவ் தி மைக் போர்ட், USB டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, நீங்க ஆடியோ அவுட்புட்டுக்கும் இதை தான் யூஸ் பண்ணணும். தென் யூ ஹேவ் தி ஸ்பீக்கர் சிஸ்டம். திஸ் இஸ் a ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம். இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் வந்து மேல வந்து டெடிகேட்டடா கொடுத்துருக்கோம். இந்த இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு வந்து கம்பெனி கிளைம் பண்றாங்க. பட் எனக்கு என்னமோ மோஸ்ட் ஆஃப் தி ஆடியோ வந்து இந்த ஏர்பீஸ் வழியா தான் வருது. அஃப்கோர்ஸ் இது வழியாவும் வருது. பட் எனக்கு என்னமோ அதிகமா ஏர்பீஸ் வழியா தான் வர மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் மேல இருக்க ஏர்பீஸை தான் இன்னொரு ஸ்பீக்கரா வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் a ஸ்பீக்கர் அவுட்லெட். அண்ட் சும்மாலாம் நினைக்காதீங்க, ஆடியோ அவுட்புட் இங்கேயுமே வந்து நல்லா தாங்க வருது. அண்ட் அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன ஹோல் இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் தி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன். அண்ட் அதுக்கு பக்கத்துல யூ கேன் see the IR blaster. ஸோ சிம் எஜெக்ட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிம் 1 இதை மாற்றி போட்டிங்கன்னா சிம் 2. ஸோ உங்களால் ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியுமே தவிர மெமரி வந்து எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. கமிங் டு தி ஹார்ட்வேர், இந்த செல்ஃபோனில் Snapdragon 7+ Gen 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி வந்து 2.8 GHz. அண்ட் திஸ் இஸ் a 4 nanometer ஃபேப்ரிகேஷன் டெக் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். அண்ட் ரேம் வந்து LPDDR5X யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரோம் வந்து UFS 4.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 8GB + 128GB ரோம் வேரியன்ட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு UFS 3.1 ரோம் மட்டும் தான் கிடைக்கும். மிச்ச எல்லா 4.0 தான். RAM, ROM and ப்ராசஸர் மூணுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது this is absolutely gaming cell phone. flagship phone லெவலுக்கு நீங்க கம்பேர் பண்ண முடியாட்டி 30,000 பட்ஜெட்ல this is absolutely a beautiful gaming cell phone. நீங்க ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாம் சர்வ சாதாரணமா அந்த செல் போன்ல விளையாண்டுக்கலாம். மல்டி டாஸ்கிங்ல நீங்க ரொம்ப ஜாலியா பண்ணிக்கலாம். அண்ட் கேமிங்னே டெடிகேட்டடா வந்து ரேம்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்களேன், டெடிகேட்டட் RAM ஃபார் கேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க ஜாலியா கேம் விளையாண்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் RAM எக்ஸ்பான்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய 12GB RAM கூட அடிஷனலா இன்னொரு 12GB வந்து உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து கடன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சோ டோட்டலா உங்களுக்கு 24GB ஆஃப் விர்ச்சுவல் RAM வந்து கிடைக்கும். ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android வெர்ஷன் 14 கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, Android வெர்ஷன் 14. திஸ் இஸ் Android வெர்ஷன் 14
recent version. And அதுக்கு டாப் ஆஃப் இட் கஸ்டம் யூஐயா Realme UI 5.0 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டோட காம்பினேஷனும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த அனிமேஷன்ஸ் இருக்கட்டும், ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல போனீங்க அப்படின்னா கிட்ஸ் மோட், ஏஐ அசிஸ்ட், ரைடிங் மோட் அப்படின்னு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்க. அண்ட் there is something called Realme Lab. அதுக்குள்ள போனீங்கன்னா ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி டூயல் மோட் ஆடியோ. இது என்ன அப்படின்னா நீங்க ஒரே சமயத்தில் வயர்ட் ஹெட்ஃபோன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஆடியோ வந்து உங்களுக்கு வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்லையும் கேட்கும், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லையும் கேட்கும். ரியலி குட் ஆப்ஷன். அண்ட் ரெண்டாவது வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஐடியில் நீங்கள் வச்சீங்கன்னா யூ கேன் மானிட்டர் யுவர் ஹார்ட் ரேட். செக் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்னால ஒரு ஹார்ட்டின் ஷேப்பை போட்டுறாங்க. ஸோ நீங்கள் கையை வச்சுட்டே இருக்கணும், எடுக்கக்கூடாது. ஸோ 95 BPM. ஸோ என்ன கண்டிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணீங்க. நான் வந்து ஜென்ரல் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ BPM அதிகமாக கம்மி அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேங்குது. ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட் வாட் ஓவர் திஸ் இஸ் a very good handy option. And coming to the battery, இந்த செல்போன்ல 5500 mAh பேட்டரி உள்ள வந்து திரிச்சு வச்சிருக்காங்க. அது கூட கப்பல் பண்ணி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் வந்து பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய சார்ஜர் பாத்தீங்களா? இந்த குண்டு சார்ஜர் உங்க செல்போனை வெறும் அரை மணி நேரத்துல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடுது, which is blazingly ஃபாஸ்ட்ங்க. ட்ரைனிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is above moderate. சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், it is above moderate. So எக்ஸாம்பிள் சொல்லணும்னா if you are a working professional, நீங்க காலையில ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா நீங்க நைட்டு தூங்கும்போது சார்ஜ் போட்டா போதும். அந்த அளவுக்கு வந்து சார்ஜ் தாராளமா நிற்கும். நீங்க ஒரு ஹெவி யூசர் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டா போதுங்க, அந்த அளவுக்கு பேட்டரி தாராளமா நிற்குங்க. So இந்த பிரைஸ் பாயிண்ட், இந்த ஸ்பெக், இந்த பேட்டரி கெபாசிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஓகே. அண்ட் கமிங் டு தி நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, இந்த செல்போன்ல இருக்கக்கூடிய சிப் Snapdragon 7 Plus Gen 3 வந்து required number of 5G bands வந்து சப்போர்ட் பண்ணுது. 12, 13 5G bands நினைக்கிறேன். கீழ வந்து நான் போடுறேன் பாருங்க. அதே மாதிரி Wi-Fi வந்து டாப் ஆஃப் லைன் Wi-Fi 6E வந்து சப்போர்ட் பண்ணுது. Bluetooth வந்து லோ ரேஞ்ச் வெர்ஷன் 5.4 வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே சொன்ன மாதிரி IR blaster வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கண்ணா அது மட்டும் கிடையாது, ஒரு full fledged NFC சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஒரே ஒரு ஆல் மிஸ்ஸிங் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், which is the FM radio. ஓகே, இப்போ IR blaster செக் பண்ணி பார்த்துருவோமா? இங்க பாருங்க IR ரிமோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. வழக்கம் போல ஆட் ரிமோட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க எவ்வளவு டிவைசஸ் இருக்கு நீங்களே பாருங்க. நான் வழக்கம் போல ஏசியை கிளிக் பண்றேன். அதுல மேல பாத்தீங்கன்னா பாப்புலர் பிராண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய பிராண்ட்ஸ் வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. பட் வாட் ஓவர் அவங்க சைனால இருக்கும் போல தெரியுது. நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். உலகத்தில் இருக்க எல்லா பிராண்டும் கொடுத்துருக்காங்க, தெரியுது உங்களுக்கு. எல்லா செல்போன்ஸும் இப்போ இப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் அப்படி தான் கொடுக்குறாங்க. ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் கமிங் டு த ஆடியோ சிஸ்டம் அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸ், நிறைய பேர் டால்பி அட்மாஸ் வந்து இந்த செல்போன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் தேடி பார்த்தேன் காரணம் ஓ ரியாலிட்டி அப்படிங்கிற அவங்களோட ஹோம் க்ரௌண்ட் ஆடியோ தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. நீங்களே பாருங்களேன். அண்ட் இந்த ஓ ரியாலிட்டிலுமே ஸ்பேஷியல் ஆடியோ, ஹோலோ ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓ ரியாலிட்டி ஆடியோவை கிளிக் பண்ணுங்க. யூ கேன் see the effects. பை டிஃபால்ட்டாகவே ஸ்பீக்கர்ல வந்து ஆன் ஆகி இருக்குது எஃபெக்ட்ஸ். ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். ஆனால் அதே மாதிரி ஆடியோ ப்ரொஃபைல்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 4 ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. இது ஒர்க் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கனெக்ட் டு தி ஹெட்ஃபோன்ஸ். நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3D கைண்ட் ஆஃப் ஆடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்க வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரியலி குட். அண்ட் தேர் இஸ் சம்திங் கால் ஹோலோ ஆடியோ. ஸோ ஆடியோ வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து வரணும் அப்படிங்கிற நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேல இருந்தா, சைட்ல இருந்தா, பிகைன்ல இருந்தா அப்படிங்கிற நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க அந்த ஆடியோ வந்து மூவ் ஆகுது, தெரியுதா? ஸோ 3D ஆக்சிஸ்ல நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரியலி குட். சிம்பிளா சொல்லணும்னா சினிமா தியேட்டர்ல ஊஃபர் ஒர்க் ஆகுது பாத்தீங்களா, அந்த எஃபெக்ட் வந்து செல்போனுக்குள்ள கொண்டு வராங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காட்டலாம். போத் பாட்டம் ஸ்பீக்கர் ஆஸ் வெல் அஸ் டாப் ஸ்பீக்கர். என்னடா ஒரே சாங்கே போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு மட்டும் காப்பிரைட் வரல. ஒருவேளை இதுக்கு வந்துச்சுன்னா இந்த பார்ட்டை நான் கட் பண்ணிடுவேன். ஓகேவா? லெட்ஸ் ப்ளே தி சாங். பாட்டம் ஸ்பீக்கர்ஸ் இப்போதைக்கு. ஆடியோ குவாலிட்டி செம்ம லவுடா, செம்ம கிறிஸ்பா, செம்ம கிளியரா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் செல்போனை கையில் வச்சிருக்கும் போது செல்போனே வந்து அதிருது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆடியோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் தி செல்போன்ஸ்ல இருக்கிற மாதிரி இதோட அந்த பேஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லைட்டா மியூட்டா இருக்குது. லைட்டா பக் அப்படின்னு வந்து கேட்டுச்சு. நோட்டீஸ் பண்ணீங்களா? அதே மாதிரி ஸ்பீச்சுமே யாராவது பேசும்போதுமே லைட்டா கொஞ்சம் மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. மிச்சபடி திஸ் இஸ் ஆசம் ஆடியோ சிஸ்டம். அண்ட் கமிங் டு தி டிஸ்பிளே, திஸ் இஸ் 6.78 inches மேசிவ் AMOLED பேனல். அண்ட் முக்கியமான விஷயம், this is a 10 bits panel. அதனால நீங்க 100 கோடிக்கும் அதிகமான கலர்ஸ் இந்த செல்போன் ஸ்கிரீன்ல பிசிக்கலாவே ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி HDR 10+ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்கறனால நீங்க ஒருவேளை Netflix, Amazon Primeல படம் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த செல்போன் உங்களுக்கு தான். அண்ட் பிக்சல் டென்சிட்டி இஸ் 450 nits. 400க்கு சூப்பரா இருக்கும். 450க்கு சொல்லவே வேண்டாம். எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா அந்த பாம்பெல்லாம். டெக்ஸ்டா இருக்கட்டும், இமேஜா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே ரேசர் ஷார்ப்பா இருக்குதுங்க. அண்ட் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இஸ் 91%. 90 வந்து கிராஸ் பண்ணிருச்சு. பிகாஸ் திஸ் இஸ் a curved panel. இங்க பாத்தீங்களா நல்ல ஒரு சூப்பரான கர்வ்
கொடுத்துருக்காங்க. அந்த ஐகான்ஸ்லாம் மூவ் பண்றதை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் அதே மாதிரி பெசல்ஸ் உங்களால பார்க்கவே முடியாது, ரொம்ப தின்னான பெசல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த செல்போன் ஸ்கிரீனை தொட்டு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குங்க. அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ ஒரு பிரீஸா இருக்குது. கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் கிரேட் இருக்குதுங்க. அண்ட் ஸ்கிரீன் ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், which is 60 Hz. அப்படி இல்லைனா ஹை வச்சுக்கலாம், which is 120 Hz. 90 Hz காரணம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் அதுவும் வேணாம்னா யூ கேன் சூஸ் ஆட்டோ செலக்ட். ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செல்போனே வந்து ரெஃப்ரெஷிங் ரேட்டை சூஸ் பண்ணிக்கும். ரியலி குட். அண்ட் திஸ் இஸ் a LTPO பேனல். அதனால டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணணும். பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ நான் 120 Hz வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டில் பிக்சர் வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்க பாருங்க, யாழ் மொபைல்ஸ்ல எடுத்தது தான். கேன் யூ see 1 Hz மாறி தெரியுதா? ஒரு ஸ்டில் போட்டோக்கு 1 Hz போதும். ஸோ திஸ் போன் சப்போர்ட்ஸ் டைனமிக் ரெஃப்ரெஷிங் ரேட். வெரி வெரி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். என்னடா இந்த செல்போன் ஸ்கிரீனோட பிரைட்னஸ் பத்தி எதுவுமே பேசல, விளம்பரத்துல நிறைய போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ இதோட ஸ்கிரீன் பிரைட்னஸ் வந்து 1600 நிட்ஸ் வரைக்கும் டிப்பிக்கலா வந்து போகுது. மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து 6000 நிட்ஸ் வரைக்கும் போகுது. எந்த ஒரு செல்போன்லயுமே இல்லாத ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். இங்க பாருங்க, இப்போ பிரைட்னஸ் வந்து ஃபுல்ல இருக்குதா, அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்களேன். ஒரு சின்ன கோடு மாதிரி வந்துருது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் பிரைட்னஸ் வந்து கூட்டிக்கலாம். ஸோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அப்படியே கீழே போங்களேன், பிரைட் HDR வீடியோ மோட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதுக்கு பதிலாக பேட்டரி வந்து பயங்கரமாக ட்ரைன் ஆகும். அதை நீங்கள் நோட் பண்ணணும். அண்ட் இந்த செல்போனில் 2160 Hz பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி தான் ஸ்கிரீன் டிமிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 1 நிட்ஸ்ல இருந்து 6000 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கரெக்டானு தெரியல, பட் சொல்கிறேன், இந்த கோடு வரைக்கும், இந்த ஒரு சின்ன கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடு வரைக்கும் பல்ஸ் வித் மாடுலேஷன் யூஸ் பண்ணி டிமிங் பண்றாங்க. இந்த கோடுக்கு அப்புறம் 6000 நிட்ஸ் வரைக்கும் டிசி டிமிங் தான் பண்றாங்க நான் நினைக்கிறேன். பட் வாட் எவர், திஸ் இஸ் a சூப்பர் பிரைட் ஸ்கிரீன். நீங்க டைரக்டா சன்லைட்ல போய் பார்த்தா கூட விசிபிலிட்டி வந்து சூப்பராவே இருக்கு. நீங்க போட்டோஸ் பார்த்தாலும் சரி, கேமரா யூஐ பார்த்தாலும் சரி, வீடியோஸ் பார்த்தாலும் சரி, வாட்ஸ்அப் பார்த்தாலும் சரி, எல்லாமே நல்லாவே வந்து தெரியுதுங்க. நீங்க worry பண்ணவே தேவையில்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஃபாஸ்டா இருக்குங்க. இங்க பாருங்க, ரியலி ஃபாஸ்ட். தொட்ட உடனே திறக்குது பார்த்தீங்களா. ஈவன் அந்த டார்க் ஏரியாலாம் நான் வைக்கிறேன், அதுவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஓகே, இப்போ ஃபேஸ் அன்லாக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பூட்டு திறக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் ஆன் ஆகிறதுக்குள்ளேயுமே இந்த பூட்டு திறந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க, ரியலி குட். ஓகே, இப்போ கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலாக 2 கேமரா தான். இது வந்து ஃபிளாஷ் யூனிட். அண்ட் இந்த கேமராஸை பாருங்களேன், குட்டியூண்டா உள்ள இருக்குதா, பட் வெளியே இருக்க அந்த ரிங்கோட சைஸை பாருங்க, இவ்வளோ பெருசுக்கு ஒரு பெரிய ரிங் மாதிரி ஒரு கிமிக்ஸ் வந்து ஏற்படுத்திருக்காங்க. திஸ் இஸ் a kind of சேல்ஸ் கிமிக்ஸ் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, திஸ் இஸ் a 50 மெகாபிக்சல் கேமரா வித் aperture of f1.88 அண்ட் இதோட சென்சார் சைஸ் வந்து 1/1.95 இன்ச்சஸ், ஒரு ½ இன்ச் சென்சார்னு சொல்லலாம். ரியலி குட். அண்ட் ரெண்டாவது கீழ இருக்கு பாத்தீங்களா, this is a 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா with aperture of f2.2. இதோட சென்சார் சைஸ் 1/4.0 which is a small size sensor. and ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 32 மெகாபிக்சல் aperture f2.45 ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. and இதோட சென்சார் சைஸ் 1/2.74 inches. again ஒரு small size sensor தான், பட் ஃப்ரண்ட் கேமராக்கு ஓகே தான் நான் நினைக்கிறேன். and இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 21 mm. நீங்க ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு வீலாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். போட்டோஸோ வீடியோஸோ என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆமலா எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரியலி ரியலி குட். ஓகே, இப்போ இந்த கேமரால இருக்கக்கூடிய எல்லா மோட்ஸும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். போலாமா? ஓகே, Realme GT60 ஃபோன் கேமரால என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ ஸ்ட்ரீட் மோட், வீடியோ மோட், ஃபோட்டோ மோட், போர்ட்ரேட் மோட் அண்ட் மோர் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி நைட் மோட், ப்ரோ மோட், ஹை ரெசல்யூஷன் மோட், பேனோராமா மோட், ஃபில்ம் மோட், ஸ்லோமோ மோட், டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், டூயல் வீடியோ மோட் அண்ட் லாஸ்ட்டாக டெக்ஸ்ட் ஸ்கேனர். ஓகே, இப்போ ஒரு சில மோட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இஸ் தி ஃபோட்டோ மோட். நீங்கள் ஃபோட்டோ மோடில் 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். 1x வச்சுக்கலாம், 2x வச்சுக்கலாம் அண்ட் ஆல் த வே அப் டு 20x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டல் ஜூம் தான், ஆப்டிக்கல் ஜூம் வந்து கிடையாது. அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபில்டர்ஸோட இன்டென்சிட்டியும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இருக்கிறத அப்படியே வச்சு எடுக்க முடியும். பட் வாட் எவர் எல்லா ஃபில்டர்ஸுமே சூப்பராக ப்ரொஃபஷனலாக இருக்குதுங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி பியூட்டி மோட். 0 to 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க மறு மச்சத்தெல்லாம் அழிச்சு உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அண்ட் தென் யூ ஹேவ் தி எக்ஸ்போஷர் வெரிஃபிகேஷன். மேக்ஸிமம் எல்லா மோட்ஸ்லையும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஐஃபோன் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இதை கிளிக் பண்ணி +2 இருந்து -2 வரைக்கும் எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா யூ ஹேவ் ஃபியூ திங்ஸ்.
ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:1, 4:3, 16:9 அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமர் வந்து 3 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, 5 செகண்ட்ஸ் காணும். தென் யூ ஹேவ் தி ஆட்டோ ஹெச்டிஆர், இல்லைனா HDR வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்வல் ஷூட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா போட்டோ பர்ஸ்ட் மாதிரி, இது ஒரு நல்ல ஆப்ஷன். தென் யூ ஹேவ் தி போர்ட்ரேட் மோட். போர்ட்ரேட் மோட்ல வந்து நீங்க 1x and 2x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். ரியலி குட். அண்ட் ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. f1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. அண்ட் போட்டோ மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நத்திங் ஸ்பெஷல். அண்ட் அதே பியூட்டி மோட் தான், நோ ஸ்பெஷல் ஹியர் ஆல்சோ. ஓகே, இப்போ முக்கியமான ஆளு வீடியோ மோட். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ நீங்க 4K at 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். பட் 4K லயும் 60 fps லயும் உங்களுக்கு வந்து 1x தான் கொடுப்பாங்க, வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. வைட் ஆங்கிள் லென்ஸ் வேணும்னா யூ ஷுட் ஸ்விட்ச் டு 1080p at 30. இங்க பாருங்க 1080p at 30 மாத்திரமே 0.6x வந்துச்சு பாத்தீங்களா, this is the wide angle lens. So 1080p at 30 னு வச்சுக்கிட்டோனே பாருங்க wide angle lens வந்துச்சு பாத்தீங்களா 0.6x. So 0.6x வச்சு உங்களால wide angle வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் 1x 2x and all the way up to 10x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். எல்லாமே வந்து டிஜிட்டல் ஜூம் தான், ஆப்டிகல் ஜூம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும். இதை கிளிக் பண்றேன் பாருங்களேன், 1080p at 60 மாறிச்சு பாத்தீங்களா. சோ அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ வந்து உங்களால 1080p at 60 ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் இங்க பாத்தீங்களா ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். போட்டோ மோட்லயும் வீடியோ மோட்லயும் கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான், அதை அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது உங்களால 1080p at 30 ல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் பியூட்டி அப்ளை பண்ணி உங்களால வீடியோ எடுக்க முடியும். 0 to 100 வரைக்கும் பியூட்டி அப்ளை பண்ணி உங்க ஃபேஸ் எல்லாம் மாத்தி உங்களால வீடியோ எடுக்க முடியும். அப்படி பண்ணும்போது உங்களால 1080p at 30 ல மட்டும் ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். ஏன்னா நிறைய செல்போன்ஸ்ல பியூட்டி அப்ளை பண்ணும்போது 720p at 30 ல மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இவங்க வந்து 1080p at 30 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் இங்க பாத்தீங்களா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் இருக்காரு, which is the bokeh வீடியோ. இதை கிளிக் பண்ணி aperture f1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட blur பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். அப்படி பண்ணும்போது உங்களால 1080p at 30 ல மட்டும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். and then you have the street mode. இது ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, ஒரு இடத்துல நான் கிளிக் பண்றேன், அப்படியே ஜூம் ஆகுதா, திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிடும். ஜூம் இன் ஜூம் அவுட், ஜூம் இன் ஜூம் அவுட். இது வந்து குயிக்கா நீங்க போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பாருங்க, நீங்க மேனுவலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் தி லென்ஸ். ஸோ 16mm 26mm and 52mm வரைக்கும் லென்ஸை வந்து சூஸ் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். இது வந்து ஆர்டிஃபிஷியலா கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நைட் மோட் பொறுத்த வரைக்கும் 0.6x வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். 1x 2x and all the way up to 20x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் நைட்டுக்குன்னு ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா ஒரு 4 ஃபில்டர் வந்து ஸ்பெஷல் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்க விதவிதமா போட்டோஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் இங்க பாருங்க ஹை ரெசல்யூஷன் மோட். ஸோ சென்சாரோட ஃபுல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா யூ ஹாவ் டு யூஸ் திஸ் மோட். இதுல ஃபில்டர்ஸ் ஜூம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, இருக்கிறது அப்படியே வச்சு எடுக்க முடியும். அண்ட் தென் யூ ஹேவ் தி டூயல் வீடியோகிராஃபி. ஸோ ஒரே டயத்துல ஃப்ரண்ட் கேமராவையும் ரியர் கேமராவையும் ஆன் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியலி குட் ஆப்ஷன். இதுல நீங்க ஸ்பிளிட் ஸ்கிரீன் வச்சுக்கலாம். 50-50 தான் கொடுத்துருக்காங்க, இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியலனால. அண்ட் அதே மாதிரி பாருங்களேன், நீங்க வந்து பபுள் ஃப்ரேம் வச்சுக்கலாம். அந்த பபுள் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வச்சுக்கலாம், இதையும் வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ரியலி குட் ஆப்ஷன். அண்ட் கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், எல்லாத்துலயுமே கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஈவன் பபுள்ல கூட யூ கேன் ஸ்விட்ச் தி கேமரா. தெரியுதா? அண்ட் தென் யூ ஹேவ் தி ப்ரோ மோட். ப்ரோ மோட்ல வந்து உங்களால போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். வீடியோக்கு வந்து ஃபில் மோட் அப்படின்னு வேற ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கே தெரியும், நீங்க ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒயிட் பேலன்ஸ் கூட உங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இங்க பாருங்க ஃபில் மோட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ப்ரோ வீடியோ மோட். இதுல வந்து நீங்க ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். இங்க பாருங்க நைட் மேர் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? அண்ட் தே ஹேவ் கிவன் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த தெரியுது பாத்தீங்களா. பட் சோனோகிராம் கொடுக்கல, கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்குது எனக்கு. அண்ட் தென் யூ ஹேவ் தி ஸ்லோ மோஷன் மோட். இதை கிளிக் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 2 ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷன் தான். 720p at 240 fps, 1080p at 120 fps. அவ்வளவுதாங்க மேக்ஸிமம். குவைட் டிசப்பாயிண்டிங். அண்ட் இங்க பாருங்க டைம் லாப்ஸ். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், உங்களால மேக்ஸிமமா 4K வரைக்கும் டைம் லாப்ஸ் ஷூட் பண்ண முடியும். ரியலி குட் ஆப்ஷன். அண்ட் தென் யூ கேன் ஷூட் ஹைப்பர் லாப்ஸ். இங்க பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோக்கஸ் ஏரியாவை உங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மூவிங் சப்ஜெக்ட்டை உங்களால வந்து ஹைப்பர் லாப்ஸ் எடுக்க முடியும். நல்ல ஒரு ஆப்ஷன். தென் யூ ஹேவ் தி லாங் எக்ஸ்போஷர். இதை கிளிக் பண்ணுங்களேன், நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, லைட் பெயிண்டிங், ரஷ் ஆர், அதாவது வந்து இந்த கிரௌட தான் வந்து அப்படி சொல்றாங்க. அகைன் லைட் ட்ரையல் போர்ட்ரேட் அண்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த 4 டெம்ப்ளேட்ஸ் வச்சு நீங்க லாங் எக்ஸ்போஷர் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். சூப்பரான ஒரு ஆப்ஷன். நீங்க டைம் ஆப்ஷன் வந்து இன்ஃபினிட்டி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, அப்படி இல்லைன்னா 0.5 செகண்ட்ஸ்ல இருந்து 12 செகண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். நல்ல ஆப்ஷனுங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் மோட்ல ஆப்பர்ச்சர் f1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டோ மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான். ஃப்ரண்ட்ல முக்கியமான ஆளே வந்து
வந்து வீடியோ தான். ஸோ வீடியோ வந்து உங்களால் மேக்ஸிமமாக 4K at 30 வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி 1080p at 30, 720p at 30 அவ்வளவுதான். 60 fps வந்து எங்கேயுமே கொடுக்கல. அண்ட் அல்ட்ரா ஸ்டுடியோ கிளிக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் 1080p at 30 மட்டும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட்லியுமே யூ கேன் ஷூட் ஃபில்டர் வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்களால் விதவிதமாக வீடியோ எடுக்க முடியும். 1080p at 30 மட்டும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட்லியுமே யூ கேன் ஷூட் பொக்கா வீடியோ. ஆப்பர்ச்சர் f1.4 இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால் வீடியோ எடுக்க முடியும் 720p at 30ல. குவைட் டிசப்பாயிண்டிங். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போட்டோ மோட்ல ஷூட் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் போட்டோஸ். கலர் சைன்ஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் பிக்சல்ஸ்லாம் ரொம்ப டைனியா இருக்கிறனால எல்லா பிக்சல்ஸும் ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். பட் அதுக்கு மேல ஜூம் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து பிக்சல்ஸ் உடையுங்க. பட் ஒரு நிமிஷம் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த எல்லா போட்டோஸும் வேற லெவல் இருந்துச்சுங்க. அந்த கலர் சைன்ஸையும் டைனமிக் ரேஞ்சும் நீங்களே பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம நல்ல டீடைல்ஸ் வந்து பாத்துக்கலாம். நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி விதவிதமா போட்டோஸ் வந்து நீங்க எடுக்கலாங்க. உங்களுக்கு ஃபுல் சென்சார் ரீடிங் வேணும்னா யூ ஹேவ் டு யூஸ் தி HD மோட். இமேஜ் சைஸ் வந்து 15 MB ல இருந்து 30 MB வரைக்கும் இருக்குதுங்க ஆவரேஜா. எல்லா போட்டோஸ்லயும் எக்கச்சக்கமா டீடைல்ஸ் இருக்குதுங்க. அண்ட் டைனமிக் ரேஞ்சும் கலர் சென்ஸும் சொல்லவே வேண்டாம், வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் குறிப்பா சொல்லணும்னா க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த HD போட்டோஸ் எல்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்துச்சுங்க. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம நிறைய டீடைல்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த செல்போன்ல மேக்ரோ மோட் இல்லாத பற்றாக்குறையை இந்த HD மோட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. அதே மாதிரி நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஹியூமன்ஸை ஷூட் பண்ணும்போது இந்த HD மோட் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுங்க. அவுட்புட் இந்த மாதிரி சூப்பரா கிடைக்குங்க. பாப்பாவோட ஸ்கின் டோனை பாருங்க எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா. நைட் மோட்ல எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்துச்சுங்க. சோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நல்லா வந்து பிக்கப் பண்ணிருந்துச்சு. அது பில்டிங்ஸா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், ஸ்கைஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பக்காவா பிக்கப் பண்ணிருந்துச்சு. பட் ஃபிளாக்ஷிப் அளவுக்கு சூப்பரான கிளாரிட்டி வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் பிக்சர்ஸ்லாம் வந்து டீசென்ட்டா இருந்துச்சுங்க. நிறைய ஸ்பெஷல் நைட் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்க பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் போர்ட்ரேட்ல எடுத்த எல்லா போட்டோஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட்டும் நல்லா டீசென்ட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் கலர் சைன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. பர்టిక్యులரா ஸ்கின் டோன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா மெயின்டைன் பண்ணிருக்குது. அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமா தாங்க இருந்துச்சு. நீங்க ஒருவேளை போர்ட்ரேட் பிக்சர்ஸ் நல்லா ஜூம் பண்ணீங்கன்னா you can see the artifact effects very well. அதே மாதிரி நல்ல தூரமா இருக்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஷூட் பண்றீங்க அப்படின்னா அப்பவுமே வந்து ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து நல்லா சிவியராவே வருதுங்க. மித்தபடி போர்ட்ரேட்ல எடுத்த எல்லா போட்டோஸும் சூப்பர் தான் சொல்லணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ஸ்கின் டோன் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பிக்சர்ஸ்ல எக்கச்சக்கமா கிளாரிட்டி இருந்துச்சுங்க. அதே மாதிரி கலர்ஸ்மே பாத்தீங்கன்னா நல்லா விவிடா இருந்துச்சு. பட் இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணும்போது ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து உள்ள வரத தாராளமா உங்களால பார்க்க முடியும். நிறைய போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. மிச்சபடி இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நல்ல போர்ட்ரேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் லாங் ரேஞ்சில 4K at 60ல ஷூட் பண்ணப்பட்ட வீடியோஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வீடியோ வந்து நல்லா ஸ்மூத்தா இருந்துச்சுங்க. கலர் சைன்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி செல்போன்ஸ் மாதிரி இந்த செல்போனோட வீடியோ கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்குது. பிக்சல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நீங்க ஹியூமன் சப்ஜெக்ட்டை ஷூட் பண்றதும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருந்துச்சு. இப்போ இந்த ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்களேன். கொஞ்சம் டீடைல்ஸ் லாஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? சோ ஒரு 4Kல இருக்க வேண்டிய ஷார்ப்னஸ் வந்து இந்த வீடியோல இல்ல பாத்தீங்களா. பட் ஒரு நிமிஷம் நீங்க க்ளோஸ் ரேஞ்சில ஷூட் பண்ற எல்லா வீடியோஸும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அண்ட் இந்த கலர்ஸ்லாம் எவ்வளவு பஞ்சியா இருக்குன்னு பாத்தீங்களா. ஸ்லைட்டா வார்மா இருந்தாலும் நல்ல பஞ்சியா இருக்குதா. ஃபிளாக்ஷிப் அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் கிளாரிட்டி இல்லாட்டியும் க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 4K at 30ல எடுத்த வீடியோஸ் எல்லாமே கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரணம் என்னன்னா நான் கிட்ட இருக்க சப்ஜெக்ட் தானே ஷூட் பண்ண போறேன், என் ஃபேஸ் தானே ஷூட் பண்ண போறேன். பட் எங்க கிளாரிட்டி லாஸ் உங்களுக்கு தெரியும்னா பேக்ரவுண்ட பாருங்களேன். அந்த பின்னாடி இருக்க கூட மரங்கள், பில்டிங்லாம் ஒரு மாதிரி கொதன்னு தெரியுதா. மித்தபடி இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு 4K வீடியோ வந்து நல்லா தாங்க இருக்குது. 1080p at 60 fps ல ஷூட் பண்ணப்பட்ட அல்ட்ரா ஸ்டடி வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ நல்லா செட்டில்டான இருந்துச்சுங்க. பட் நார்மல் 1080p வீடியோ கம்பேர் பண்ணும்போது கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். நான் சைட் பை சைட் கம்பேரிசன் உங்களுக்கு போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல 1080p at 30ல ஷூட் பண்ணப்பட்ட அல்ட்ரா ஸ்டடி வீடியோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வீடியோ நல்லா செட்டில்டான இருந்துச்சு. பட் வீடியோக்குள்ள கொஞ்சம் கிராப் போற மாதிரி எனக்கு தோணுது. கிளாரிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம க்ளோஸ் ரேஞ்ச் சப்ஜெக்ட் தான ஷூட் பண்றோம். நான் சைட் பை சைட் கம்பேரிசன் உங்களுக்கு போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் ஸ்லோ மோஷன் வழக்கம் போல சொல்லவே வேணாம், கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் வீடியோ ப்ராசஸிங் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் உங்களுக்காக போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் டூவல் வீடியோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பரான ஒரு கான்செப்ட். பட் கிளாரிட்டி ஆஸ் யூசுவல் எல்லா செல்போன்
செல்போன்ஸ்லயும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி தாங்க. மிச்சபடி this is a very useful feature and this is the time lapse பார்க்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. வீடியோவோட ஸ்மூத்னஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. நல்லா வந்து வீடியோ ப்ராசஸிங் பண்ணிருக்காங்க. பட் the problem is நான் லாங் ரேஞ்ச் ஷூட் பண்றதுனால கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லங்க, ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஓகே, Realme GT60 இந்த செல்போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலா கேட்டீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் கொடுக்காட்டி அந்த ஓ ரியாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல டீசென்ட்டான ஒரு பேட்டரி சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. நல்ல கேப்பபிளான ஒரு கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸும் இந்த செல்போன்ல கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி சொல்லவே வேண்டாம். நிறைய 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டாப் ஆஃப் தி லைன் வைஃபை கொடுத்திருக்காங்க. டாப் ஆஃப் தி லைன் ப்ளூடூத் கொடுத்திருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. NFC கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவரால் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட் இந்த செல்போனை நீங்க தாராளமா வாங்கி கொள்ளலாம். இந்த செல்போன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் கான்டாக்ட் யாலோ மொபைல்ஸ். அவங்க நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். மறக்காம கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் ஃப்ரம் மனோஜ்.